Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 405 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல திடீர்னு அந்த ஒரிஜினல் குமா வந்து ஜோரோவை ஒரே அடி அடிச்சு அவனை மறைய வச்சுட்டான்ல. இப்ப அவன் என்ன ஆனா, இருக்கானா இல்ல செத்துட்டானா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. மொத்தத்துல ஜோரோ இல்ல. இது தெரிஞ்ச உடனே 50 பேரும் அப்படியே பீதி ஆயிருவாங்க. என்ன சொல்றதுனே தெரியல. உசோப் எல்லாம் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிப்பான். ஏன்னா ஜோரோ இவன் கண்ணுக்கு முன்னாடி தானே மறைஞ்சு போனான். அவனால ஏத்துக்க முடியல. ஜோரோவை என்னடா பண்ண, சொல்லுடா வெண்ண அப்படின்னு சொல்லி அந்த குமாவையே எதிர்த்து கத்துவான். அவன் யார் தெரியுமாடா, எங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கத்துவான். லூஃபியோட நிலைமை அதுக்கு மேல. சுத்தமா அவங்கிட்ட கத்துறதுக்கெல்லாம் எனர்ஜி இல்ல. ஜோரோன்னு அப்படியே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஜோரோன்னு ஃபுல் எனர்ஜியை போட்டு கத்திட்டு கிடப்பான். அந்த டைம் பின்னாடி பயங்கரமா உருமுற சவுண்டு. என்னடான்னு சொல்லி பார்த்தா நம்ம சாப்பர் தான். அவன் தான் அரக்கனா மாறிட்டானே. சோ இப்ப அவனுக்கு ஃப்ரெண்ட் யாரு எனிமி யாருன்னு எதுவுமே தெரியாது. அதனால நம்மளாலேயே ஓங்கி அடிப்பான். நல்ல வேலை ரோபின் பார்த்ததுனால லூஃபியை காப்பாத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவா. அதுக்கப்புறம் சாப்பரை பார்த்து கத்துவா, எதுவும் லூசுத்தனமா பண்ணாதேன்னு. ஆமா சொன்னா மட்டும் அவனுக்கு புரிஞ்சிருமா என்ன? லூஃபி கத்திட்டு கிடப்பான். ஜோரோ எங்க போனான்னு கத்தனா மட்டும் என்ன வரவா போறான். சாப்பர் என்ன பண்ணுவான்னா அந்த சென்டமருவா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அவன் எல்லா அட்டாக்லயும் ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிருவான். அதுக்கப்புறம் அந்த சாப்பர் கிறுகு பிடிச்ச மாதிரி ஒரே இடத்த போட்டு கண்ணா பின்னாடி குத்திட்டு இருப்பான். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தரையாச்சும் வெறி பிடிச்சு அட்டாக் பண்ணா பரவாயில்ல. இப்படி பண்ண வேஸ்ட் தானே. அந்த டைம் இந்த சென்டமரு அந்த ஒரிஜினல் குமாவை பார்த்து, இந்த வீணா போன விலங்கா வெட்டி பைய இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், இவனால தொல்லதானேங்கிற மாதிரி சொல்லுவான். அதே நேரம் இவனு ரெண்டு பேத்துக்கு நடுவுல இன்னும் சண்டை முடியல. அந்த டைம் அந்த கிசரு குமாவை பார்த்து, இதனாலதான் இந்த பைரட்ஸுங்க யாரையுமே நம்ப முடியலம்மா. இப்ப ரெய்லிக்கு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு தான் தோணுது. ஆனா இடையில இந்த கிசுரு வேற இருக்கானே, இவனை தாண்டி போய் ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா மத்தவங்க எல்லாத்துக்குமே பஞ்சாயத்து ஆயிரும். அதனாலதான் இப்ப கஷ்டப்பட்டு இவனை தடுத்துட்டு இருக்கான். ஆனா ஜோரோவை அந்த ஒரிஜினல் குமா வந்து இப்ப எரேஸ் பண்ணிட்டான். தமிழெல்லாம் அதை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிப்பான். ஏன்னா ஆல்ரெடி அவனோட பவரை நேருக்கு நேரா இவ பாத்துருக்கா. அப்படி இருக்கும்போது தனியா சொல்லவா வேணும். த்ரில்லர் பார்க்ல கோஸ்ட் பிரின்சஸ் பெரோனாவை ஒரே அடியில வேனிஷ் பண்ணான்ல, அதாவது வாஷ் அவுட் பண்ணிட்டான். அப்படி மறைஞ்சு போனவ அதுக்கப்புறம் வரவே இல்ல. அப்படின்னா ஜோரோவோட நிலைமை ஐயோன்னு சொல்லி ஒரே பதட்டம். லூஃபி போட்டு கத்திட்டு இறப்பான். என்னடா ஜோரோ பண்ணா, இப்ப ஜோரோ அவன் எங்க அனுப்புனா, ஒழுங்கா சொல்லுங்கடா விளக்கணைகளான்னு. அந்த சென்டமரோ லூசு பைய எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஏன்னா என் வாய நான் இறுக்கி மூடி ஜிப்பு போட்டுட்டேன். அதனால நான் சொல்ல மாட்டேன்னு லூசு பைய லூசு மாதிரியே வளருவான். இது உண்மையா இல்லையான்னு தெரியல. ஆனா அவனோட பாப்பேட்ஸ வச்சு அடிச்சான்னா 3 நாள் 3 நைட் வந்து ஸ்கைல பிளையிங்ல அனுப்புவானாமா. ஆனா அவனை எங்க அனுப்பியிருக்கான், அவன் எங்க போயிட்டு இருக்கான்னு சொல்லி அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஒண்ணு இந்த ஐலாண்ட்ல இல்லாம இருக்கணும், இல்லன்னா ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். சொல்ல முடியாது, இந்த உலகத்தோட இன்னொரு பக்கத்துல கூட இருக்கலாமா. இப்படி எல்லாம் குதர்க்கமா பேசினா நம்ம பயலுக்கு என்ன புரியும். ஆனா இப்ப பயங்கரமா வெறியாயிட்டானுங்க. ஆமா, இவங்களோட இருந்த உயிர் நண்பன் ஜோரோவை அவன் காலி பண்ணிருக்கான். அவன் எங்க போனா என்னன்னு தெரிய வேண்டாம். அதனால ஒழுங்கா சொல்லுடா வெண்ண, நல்லா தடிமாட்டு பண்ணி மாதிரி வளர்ந்துருக்கில்ல, அவனை எங்க அனுப்பியிருக்கேன்னு சொல்லுடா. அப்படி இப்படின்னு வண்டையா திட்டுவாங்க. ஒரு வழியா ஒரிஜினல் ஆளே வந்துட்டான். இவனை மாதிரியே வார்லாடு 3 பேரை பாத்துட்டாங்க. சொல்ல போனா இவன் தானே நிஜமான வார்லாடு. இத பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே பொறுமையா நடந்து வருவானா. உசோப்பு காண்டாயி நில்லு, இல்லன்னா போட்டுருவேன்னு செம்மையா காண்டாவான். அவன் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு நடந்து வருவானா. இங்க உசோப்புக்கு அள்ளு விடும். அந்த டைம் என்னாவும், உசோப்புக்கு பின்னாடி இன்னொரு குமா இருக்கான்ல, அவன் இவனை எய்ம் வச்சு அட்டாக் பண்ண வருவான். இவன் அதை நோட் பண்ணாம எனக்கு பின்னாடி 8000 பேர் இருக்காங்க 3000 பேர் இருக்காங்கன்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அவன் எய்ம் பண்ணி அடிக்க போகும்போது கரெக்டா நம்ம சஞ்சி பார்த்துட்டு, டே உசோப்பு அவன் உன்னை புலக போறான், எஸ்கேப் ஆயிரான்னு கத்துவான். அவ்வளவுதான் போச்சு, சோலி முடிஞ்சுன்னு நம்மளுக்கு முடிவே பண்ணிட்டாங்க. ஆனா கரெக்டா அவன் அட்டாக் பண்ண வர்ற அந்த செகண்ட் உசுக்குன்னு அந்த ஒரிஜினல் குமா இடையில பூந்து அவனை ஒரே தள்ளு, என் வழியில குறுக்க வராதேன்னு எல்லாருமே ஒரு செகண்ட் பார்த்துட்டு ஸ்டன் ஆயிருவாங்க. என்னடா இவன் அவன் ஆளையே இப்படி காலி பண்ணிட்டானேன்னு. அதுக்கப்புறம் சரக்குன்னு திரும்பி ஒரு லுக்கு விடுவான். பயங்கரமா இருக்கும். இத பார்த்த சென்டமருக்கு காண்டாயிரும். PX1 அவன் அட்டாக் பண்ணிருக்கான். லூசா அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு. இங்க இவனுக்கு வேற குமா பார்த்து பயந்து நடிகிட்டு இருப்பானுங்களா. உடனே லூஃபி பார்த்துட்டு, என்னடா இன்னும் பார்த்து பயந்து நடிகிட்டு இருக்கீங்க, உடனே அங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்கடா வெண்ணைகளான்னு கத்துவான். என்னடா சொல்ல வரேன்னு கேட்டா, எல்லாமே நல்லபடியா இருக்குதுன்னு நினைச்சிட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறத மட்டும் பிளான் பண்ணுங்கன்னு சொல்லி ஓடுங்கடான்னு தொண்டையிலேயே கத்துவான். உடனே எல்லாருமே பயங்கரமா ஒரு செகண்ட் ஷாக் ஆவாங்க. ஏன்னா இப்ப ஜோரோக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி நேரத்துல இங்க இருந்து தப்பிச்சு ஓடனா பிராங்கியா தான் அப்புறம் யோசிக்கலாங்கிறான்ல, வாங்க போலான்னு சொல்லி நமிய கூப்பிட்டு வேகமா ஓடுவான். உசோப்பு நம்ம சஞ்சய்க்கு ஹெல்ப் பண்ணுவான். ஏன்னா அவன் ஓங்கி மீச்சல அவனுக்கு ஒரு கால் டேமேஜ் ஆயிருச்சு. சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்த்தா மறுபடியும் அந்த குமா வந்து அட்டாக் பண்ண வருவான். ப்ரூக் ஒன்னே என்னானாலும் நான் உங்களை காப்பாத்துவேன்னு சொல்லி குறுக்க வந்து நின்னுக்குவான். உயிரே போனாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துவேன்னு சொல்லி பயங்கரமா டைலாக் எல்லாம் அடிச்சு நிப்பான். ஆனா அவன் கைய ஓங்கி ஒரே அடி, அவ்வளவுதான் ப்ரூக்கும் காணாம போயிட்டான். என்ன சொல்றதுனே தெரியல. லூஃபி எல்லாம் அப்படியே பேய் அடிச்ச மாதிரி ஆயிட்டான். பின்ன இவ்வளவு நாள் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா காணாம போனாங்கன்னா எப்படி சந்தோஷமா இழிச்சுக்கிட்டா இருப்பான். இங்க சென்டமரு என்ன இந்த கிறுக்கு பையன் மறுபடியும்
மறுபடியும் அதையே பண்ணிட்டு இருக்கான்னு ஏதோ விளையாட்டா பேசிட்டு இருப்பான். அங்க சஞ்சீவ் மண்டே பிச்சுக்குவான். அண்ணு முன்னாடியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரு காணாம போயிட்டாங்க, இனி நான் விடுறதா இல்லன்னு சொல்லி உசோப்ப தள்ளி விட்டுட்டு அவன் சண்டைக்கு நிப்பான். உசோப்பு வேணாண்டா போலான்னு சொன்னா கேட்க மாட்டான். அப்படியே ஒரு ஜம்பா போடுவானா. அங்க லூஃபி கத்திட்டு இருப்பான், டே சஞ்சய் இப்படி பண்ணாத, வேண்டாம் நம்ம தப்பிக்கணும்னு. ஆனா சஞ்சய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் போன கவலையில அவனோட மொத்த எஃபர்ட்டையும் போட்டு அப்படியே சுத்திட்டு போய் அடிப்பான். அவன் உள்ளங்கைய வச்சு தடுக்க மட்டும் தான் செய்வான். அதுக்கே நம்மால கண்ணா பின்னான்னு செதறி அடிச்சு போய் விழுவான். இதுக்கு மேல என்ன சொல்றது? இப்ப அவன் கண்ணுக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது உசோப்பு மட்டும்தான். அவனுக்கு எல்லாம் ஒரு செகண்ட் உள்ளுக்குள்ள ஹார்ட் வெளியில வந்துட்டு உள்ள போகுது. ஏன்னா இனி அடுத்தது இவனை தான் அட்டாக் பண்ண வருவான். அதனால மூஞ்சில புகையெல்லாம் அடிச்சு விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். ஒன்னு வேலைக்கு ஆகல. அவன் கேஷுவலா வருவான். உசோப்பால ஓட கூட முடியல. வேற வழி இல்லன்னு அவன் கையில இருக்க எல்லா அட்டாக்கையும் யூஸ் பண்ணி டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஒண்ணுமே ஆகாது. வந்த வேகத்துக்கு உசோப்பையும் அவன் கைய வச்சு ஒரே அடி, அவளாதான் மறைஞ்சிருவான். வச்சா இப்ப உசோப்பும் காணுமா, சஞ்சய் மறுபடியும் வெறியாயிருவான். அவனால முடியல. பட் இருந்தாலும் கடைசி வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி போராடுவேன்னு சொல்லி வெறி கொண்டு ஓடுவான். லூஃபி கத்திட்டே கிடப்பான், வேணாண்டா சஞ்சய் வேணான்னு. அவன் கேட்கற மாதிரி இல்ல. அட்டாக் பண்ண போய் கடைசியில அவனும் காணாம போயிருவான். இப்ப இவங்களால மட்டும் நீ என்ன பண்ண முடியும்? இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க இவனு 2 பேத்தோட சண்டை முடியவே இல்ல. விட்டா 10 வருஷம்னாலும் சண்டை போய்கிட்டே இருக்கும் போல. ரெய்லிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு சிச்சுவேஷன் நார்மலா இல்லன்னு. இப்ப இவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் குமா கிட்ட இருந்து அவங்களாச்சும் எஸ்கேப் ஆக முடியும். இல்லன்னா அவங்களையும் மொத்தமா காலி பண்ணிடுவான். வயசாயிட்டாலே பொறுப்புன்னு ஒண்ணு வந்துருதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவானா. உடனே கிசரு, ஒரு நேவி அட்மிரலையே தடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்ன கண்ணா பின்னான்னு ஒரு பொசிஷன்ல அடிச்சு போட்டுட்டு போகணும். இல்லன்னா கிவ் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டமே நீ அட்டாக் பண்ணுவான். அவன் ரெய்லிக்கே பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இப்படி இவங்க வெறி கொண்டு நின்னுட்டு இருக்கும் போது திடீர்னு இடையில அந்த குமா பையன் வந்து ரெய்லியோட காது கிட்ட போய் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவான். கிசருக்கு அவன் என்ன சொல்றான்னு ஒன்னும் புரியல. ஆனா அவன் ஏதோ ஒரு நம்பிக்கையான விஷயம் சொல்லியிருக்கான். பட் ரெய்லியால நம்ப முடியல. குமா சொல்லிடுவான், நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம். ஆனா என் சிச்சுவேஷன் இப்ப நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்பானா. கிசரு பார்த்துட்டு, கண்ணா குமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கப்பா. உடனே குமார், கடற்படையோட எல்லாம் நட்பா இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல. அதுவும் அவங்க ஆதரவு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. நீ கேட்ட கேள்விகள்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போது நம்ம லூஃபி செகண்ட் கியர் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிருவான். பின்ன அவன் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்த்த காலி பண்ணியிருக்கான். விடுவானா அவன்? மத்தவங்க எல்லாத்தையும் ஓட சொல்லிட்டு வளர்ந்துடலான்னு ரெடியா இருப்பான். நமியும் பிராங்கியும் அவங்க கிட்ட இருக்கிற எனர்ஜியை வச்சு முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு ஓடுவாங்க. ஆனா அடுத்த செகண்ட் குமா குறுக்கால வந்து நிப்பான். பிராங்கி ஓங்கி அவன் மூஞ்சில ஒரு குத்து வைப்பான். ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகல. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இவங்களும் காலியாக போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே லூஃபி அவனோட ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு போவான். அவன் போற வேகத்துக்கு பக்கத்துல இருந்தாலே ரோபின் அவளை அப்படியே பின்னாடி தள்ளுது. அப்ப எவ்வளவு வேகமா போறான். இத்தனைக்கும் அவனால சுத்தமா முடியல. இந்த நிலைமையில எல்லாம் இப்படி எல்லாம் சண்டை போட்டான்னா செத்துருவான். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்காண்டி போராடி ஆகணும், மிச்சம் இருக்கவங்களையாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி ஓங்கி ஒரு குத்து வைப்பான். அவன் ஜஸ்ட் கையை மட்டும் தான் நீட்டுவான். அவனோட பாஸ்ல பட்டு அப்படியே கை டைவர்ட் ஆயிரும். சரின்ட்டு அடுத்த கையை வச்சு ஓங்கி ஒரு குத்து வைப்பான். மறுபடியும் அடுத்த கையை வச்சு தடுத்து திருறிக்க விட்டுருவான். ஐயோ லூஃபின்னு சொல்லி பார்த்து பதறும் போது பிராங்கிய ஒரே அடி, அவளதான் பிராங்கியும் மறைஞ்சு போயிருவான். நாமி அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருப்பான். அடுத்து அவளை தான் அவன் அடிக்க வர்றான். உடனே லூஃபியை பார்த்துட்டே லூஃபி நீ காப்பாத்துறான்னு நடுங்கிட்டு இருக்கும் போது ஒரே அடி, அவளதான் நமியும் மறைஞ்சிட்டா. இதுக்கு மேல நம்ம பயலால என்ன பண்ண முடியும்? நமின்னு சொல்லி காட்டுத்தனமா அவன் கதறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.